வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்போ சார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் கேஸில் இருக்குது. பிடி அசிஸ்டன்ட்ஸ் அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனமும் வழக்கில் இருக்குது. அடுத்து அதுக்கு நடுவில் இருந்த பிஓ எக்ஸாம் இப்போ வச்சுட்டாங்க. 10th அன்றைக்கி எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ அதுக்கடுத்து இருக்கிறது டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் தானே, அந்த எக்ஸாமோட அறிவிப்பு வருமா, எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதை நம்ம கொஞ்சம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நான் அது எப்போ வரும் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள், அந்த எக்ஸாம் பற்றின இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் அதில் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி 2 விதமான பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் நான் இன்ஜினியரிங் இருக்கிறவங்க சப்போஸ் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம். இது எதில் ஒன்றா இருக்கலாம். அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ளஸ் இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட்டு பாலிடெக்னிக் டிஆர்பியில் கொஞ்சம் சிலபஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா. அதுவே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு முக்கியமான இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, கேட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு செப்டம்பர் 30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது அந்த ஃபைனுக்கு முன்னாடி நீங்கள் அதை பே பண்ணி நீங்கள் அழகாக அப்ளை பண்ணுறாங்க. கேட் எழுதுறதுன்றது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் கேட் எழுதி ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகல அப்படின்னாலும் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அதை எழுதி பாருங்கள், உங்களுக்கு டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக ஃபீல் ஆகும். எப்போவுமே நம்ம ஹை லெவலில் ட்ரை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அது கீழே இருக்கிறது நமக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் கேட் எழுதி அதில் ஒரு 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க, இல்லை பாஸ் பண்ணுறீங்க, கட் ஆஃப் தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஆர்பி பாலிடெக்னிக்கில் செலக்ட் ஆகிட்டீங்கன்றது நீங்களே உறுதி செஞ்சுக்கலாம். அது வரும், கண்டிப்பாக எக்ஸாம் வரும், வராமல் இருக்காது. ஆனால் இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிஆர்பி போர்டில் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்துச்சுங்க இல்லையா, அந்த எக்ஸாமோட வித்தல்டு கேண்டிடேட்ஸே இன்னும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணலை. அந்த லிஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். அதுக்கான ஒர்க் இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதை ஸ்டார்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி நெக்ஸ்ட் அந்த 493 வேக்கன்சிஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதோட அந்த வித்தல்டு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு நமக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் தான் இது சொல்லுவாங்க, இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அது எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயரில் தான் இருக்கும் அப்படின்றது என்னோடய கெஸ். அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம். ஆனால் இருக்கிற சூழ்நிலை நெக்ஸ்ட் இயர் வரத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு கேட் எக்ஸாம் பிப்ரவரியில் நெக்ஸ்ட் இயர். நீங்கள் அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக டிஆர்பி பாலிடெக்னிக் இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹை ஸ்டாண்டர்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதில் நீங்கள் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். நமக்கு மேக்ஸிமம் கேட்டோட 1 மார்க் கொஷின்ஸ் தான் நமக்கு டிஆர்பியில் கேட்குறாங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான். அதே மாதிரி நிறையா பேர் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இயரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த இயரில் தான் வரும். சப்போஸ் இப்போ வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். பட் பாசிபிலிட்டி இப்படி தான் இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்றது என்னோடய கெஸ். தெரில எப்படி வரும்ன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் வரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. உறுதியாக எக்ஸாம் வரும். கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.